ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தென்னை மரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் காட்டுற தென்னை மரம் ஒரு சிலது, அதாவது நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்கிறது எல்லாம் நம்ம வீட்டோடது அண்ட் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பக்கத்து வீட்டோடது. ஸோ உங்களுக்கு இதில் பார்க்கும்போது எல்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப பழசு மரம்லாம், ரொம்ப பழைய மரம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறதே சுண்டக்காய். இது என்னன்னே தெரியல, எங்கள் வீட்டில் மட்டும் சுண்டக்காய் தாறுமாறாக வளர்ந்துட்டுருக்கு. நிறையாவே காய்க்கும். ரொம்ப அவ்வளோக்கா சாப்பிட மாட்டோம். பட் ஆனால் நிறையவே காய்க்கும். பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நல்ல பெரிய செடி, அதில் நிறைய காய் காய்க்குது. இந்த சுண்டக்காய் எப்போயாச்சும் தான் அம்மா குழம்புல போடுவாங்க. மற்ற டைமில் சும்மா வேஸ்ட்டாகவே போயிடும். சில டைம் இந்த மங்கிராஜா வந்தாங்கன்னா அவங்க பிச்சு தின்னுட்டு இல்லைன்னா எதாவது பிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. 2-3 இது கழிச்சு விட்டாச்சு. பட் அகெயின் இது நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு இந்த சுண்டக்காய். இதே மாதிரி இன்னும் 2 பிளேஸ்லேயும் இருக்குது. அதை நான் இப்போ அடுத்தடுத்து அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டு போகும்போது அப்படியே காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அந்த பப்பாயாவும் ஓரளவு வளர்ந்துருந்துச்சு. அதே சேம் மங்கிராஜா பிச்சு போட்டுட்டு அதை கிழிச்சு விட்டுட்டு போகிற மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் ஓவராக ரொம்ப வளரல. அதுக்கப்புறம் என் தங்கச்சி கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கிட்டு இந்த சோளம் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டிருந்தா அதையும் பிச்சிருச்சு. வாழையுமே நிறைய வச்சுருந்தோம். ஸோ அதையும் பிச்சிருச்சு. ஒரு சில வாழை மட்டும் அங்கங்கே அப்படியே தப்பிச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுவுமே விதை வாங்கி போட்டது தான் மிளகாய் இருக்குது. ஒரே ஒரு மிளகாய் தான் வந்திருக்கு. மற்றெல்லாம் அப்போ தான் பூ வச்சுருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது, அந்த மிளகா காரம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம். இப்போ 1-2 பூ வச்சுருக்கு. இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கனால அதுங்களுக்கு தண்ணி இருக்குது. ஸோ அதனால் செடி நல்லாவே வளரும். அவ்வளோதான். அந்த காய்கறி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 மட்டும்தான் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அப்படியே நான் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தேன். செம்மையாக காற்றடிச்சிச்சு. அகெயின் ஐ திங்க் மழை பெய்ய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்த மாதிரி இந்த இடத்துல 2 சுண்டக்காய் செடி இருக்குது. சேம் அதே மாதிரி தான் காய்ச்சிருக்கும். நல்ல பெரிய என் உயரத்துக்கிட்ட இருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அம்மா கீரை விதைச்சிருந்தாங்க, கீரை போட்டிருந்தாங்க. இப்போ மழைக்கு கொஞ்சம் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு தண்டுக்கீரை. ஸோ பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டக்க அப்படியே தூவி விட்டனால கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அது பறிச்சிடலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா காக்கரட்டம் பூ அப்படின்னு சொல்லணும்ல, ஸ்மெல்லே இருக்காது. பார்க்குறதுக்கு முல்லைப்பூ மாதிரி இருக்கும். காக்கரட்டா பூ தான் நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த பூ தான் அம்மா வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 செடி மட்டும். ஏன்னா மல்லிகைப்பூலாம் வச்சு அது வருமா வராதா, அதுக்கு மருந்து விடணும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காக்கரட்டாலாம் ஓரளவுக்கு இங்கே பக்கத்து வீட்டிலலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நல்லாவே வரும். முன்னாடி நாங்கள் வச்சுருந்தோம். அதனால் சேம் அகெயின் அதையே இப்போ வச்சுக்கிட்டோம். இப்போ நான் காட்டுறேன்னா அது என்ன செடின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுலேருந்து 2-3 பூ இருந்துச்சு. அதை உங்களுக்காக காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பாவக்காய் விதை வாங்கி போட்டது தான். ஸோ நல்லாவே இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே பாவக்காய் இருக்காங்கிறத என்னால் தேட முடியல. கொஞ்சம் நான் ஈவினிங் டைம் ஷூட் பண்ணுறேன். அதனால் பூச்சி எதுவும் இருக்குமோ, கை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேலோட்டமாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் பூ இருக்குது. ஐ திங்க் உள்ள பாவக்காய் எதுவும் இருக்கலாம். இல்லை இன்னொரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. உள்ளே விட்டு பார்த்தம்போது பாவக்காய் இருந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. பட் அது ஸ்மெல் மட்டும் நல்லா கசப்பு ஸ்மெல் தெரிஞ்சிச்சு வெளியிலேயே. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நல்லா படர்ந்து இருந்துச்சு. ஐ திங்க் இதில் எதையாவது ஒரு பாவக்காவது இருக்கும். சரி, எதுக்கு கை விட்டு நோண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணலை. ஸோ சேம் அதே இடத்துல பக்கத்தில் இன்னொரு காக்கரட்டாய் செடி இருந்துச்சு. இது எல்லாமே இப்போ தான் சின்னதாக வச்சுருக்கோம். ஸோ குச்சி ஊனி வச்சுருந்தனால இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. இந்த மழை சீசனுக்கு இன்னும் நாள் ஆக தான் அது கொஞ்சம் பெருசாகி பூ வரும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் மாமரத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது கிளை வெட்டியிருக்காங்க. துளுர்த்து இப்போ தான் வந்திருக்கு மலைக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா இடையில மட்டையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு தாண்டி நடந்து போனோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாழை இருக்குது. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரிஞ்சு குரங்குக்கிட்டேருந்து தப்பிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்குங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இத்தனைக்கு நேற்று கூட வந்துச்சு வீட்டுக்கு குரங்கு. ஸோ எப்படி தப்பிச்சு வந்துச்சுன்னு தெரியல. அப்படியே இந்த சைடு வீட்டுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா மணத்தக்காளி. ஸோ அந்த மணத்தக்காளி கீரை வச்சு சாம்பார் வைப்பாங்களா, ஸோ அதுதான் இது. இந்த பழம் கூட சாப்பிட்லாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி தானாகவே வளர்ந்து ஒரு சைடில் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி கூட சொல்லலாம்.
அந்த அளவுக்கு வந்துட்டு மணத்தக்காளி கீரை ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேப்பிலை, இது வந்து பெரிய மரம். இது வந்து நாங்கள் காம்பவுண்ட் வச்சனால மரத்தை வெட்டினால இப்போதைக்கு ஓரளவு வந்திருக்கு. இதை அவ்வளோக்கா யூஸில் இது இப்போ பெருசானாலும் திரும்பி வந்து இடிக்கும். ஆல்ரெடி வந்து வேப்பிலை மரம் இருக்குங்கிறனால இது தேவையில்லை, உடச்சி விட்ட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து செம்பருத்தி பூ. இதுக்கு முன்னாடி நிறையா இருந்துச்சு, அது ஃபுல்லாக மரம் வெட்டியாச்சு. இந்த சைடு வந்து துளசி. இது வந்து நாட்டு துளசியா சாதா துளசியான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இது வந்து நாட்டு துளசி தான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து சாப்பிட்லாம், கொதிக்க வச்சு சளிக்கெலாம் குடிக்கலாம், நல்லது. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இட்லி பூ வந்து செடி எவ்வளோ பெருசு வரும். இது இப்போ தான் வந்து ஷார்ட்டாக வந்திருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செடி அம்மா வாங்கி வச்சுருந்தது, அதுலேயும் 1-2 பூ இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி யாராச்சும் நீங்களே வீட்டில் செடி வைப்பீங்க அப்படிங்கிறதுக்கு தான். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.